தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லுவோம், இதை போய் ஒரு பெரிய கேள்வியாக நினச்சி கேட்குறீங்களே அப்படின்னு. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து போய் கேள்வியை கேட்டால் யாருக்கும் தெரியாது. கல்வெட்டு தமிழில் தான் இருந்துச்சு, ஆனால் அதை தமிழ் மக்களுக்கு படிக்க தெரியாது. அப்போ ஒரு அறிவார்ந்த சமூகமாக, ஒரு படித்த சமூகமாக, ஈவன் பெண்கள் முதற்கொண்டு படித்து புலவர்களாக இருந்த ஒரு சமூகம் எப்படி இப்படி மாறுச்சு? அவன் கட்டின கோயிலை அவன் தான் கட்டியிருக்கான், யார் கட்டியிருக்கான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாத ஒரு சமூகமாக எப்படி மாறுச்சு? அப்போ இந்த கல்வி எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு? தமிழ்நாட்டில் கோயில்களை பராமரிக்கக்கூடிய துறைக்கு பேர் என்ன? கோயில் பராமரிப்பு துறைன்னு வச்சிருக்கலாம். ஆனால் ஏன் அறநிலையத்துறைன்னு பேர் வச்சாங்கன்னா, அறநிலையங்கள் அப்படின்றது சங்க இலக்கியத்தில் எது சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ள கோயில் இருக்கும், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஃப்ரீ ஸ்கூல் இருக்கும், அன்னதான கூடம் இருக்கும். இந்த 4ம் ஒன்று சேர்ந்த ஒரு காம்பவுண்டை தான் வந்து அவங்க அறநிலையம்னு சொல்கிறாங்க. கடவுள் பேரை சொன்னால் இவன் காசு கொடுப்பான், அந்த காசை பயன்படுத்தி இலவசமாக மருத்துவம் பட்டலாம், இலவசமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இலவசமாக வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அன்னதானம் போடலாம். இப்படி வாழ்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அந்த கோயில் அவங்க கையில் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம், அவனுக்கு இவர்கள் கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுல இவனுக்கு ஆசை கிடையாது. கல்வி கற்றா இவன் நம்மளை ஏற்று கேள்வி கேட்பான் அப்படின்னு பள்ளிக்கூடங்களை அந்த கோயிலிருந்து எடுக்கிறாங்க, அந்த மருத்துவமனைகளில் அந்த கோயில் வளாகங்கள்லேருந்து எடுக்கிறாங்க, அந்த அன்னதான கூடங்களில் கோயில் வளாகத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வெறும் கோயிலை மட்டுமே கைப்பற்றிட்டு இவங்க வந்து மக்களை வந்து இதில் யார் உள்ளே வரணும், யார் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியலை சொல்கிறாங்க. எங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு செழிப்பான ஒரு லிட்ரேச்சரோட அறிவு சார்ந்த மக்களோட வாழ்ந்த ஒரு சமூகம் எந்த இடத்துல நீங்கள் டவுன்ஃபால் ஆச்சு? கீழடியில் நீங்கள் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சாதி மதம் சம்மந்தமான எந்த ஒரு இதுவுமே வரலை. இனத்தால் மொழியால் நீ ஒன்றா இருந்த, இதுதான் வந்து உங்களுக்கு கீழடி முன்வைக்கக்கூடிய கருத்து. இது அரசியல்வாதிகளுக்கு அல்லது இந்த சாதியை பயன்படுத்தி பலன் காண்கிறவர்களுக்கு அது வந்து பயத்தை ஏற்படுத்துகிறது. கீழடி அகலாய்வுகள் தமிழர் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. இதில் நிறைய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஏன்? அதுக்கான காரணங்கள் என்ன? இந்த கேள்வியை கேட்குறப்ப நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்கன்னு தெரியும். தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லுவோம், இதை போய் ஒரு பெரிய கேள்வியாக நினச்சி கேட்குறீங்களே அப்படின்னு. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து போய் கேள்வியை கேட்டால் யாருக்கும் தெரியாது. கல்வெட்டு தமிழில் தான் இருந்துச்சு, ஆனால் அதை தமிழ் மக்களுக்கு படிக்க தெரியாது. அப்போ ஒரு அறிவார்ந்த சமூகமாக, ஒரு படித்த சமூகமாக, ஈவன் பெண்கள் முதற்கொண்டு படித்து புலவர்களாக இருந்த ஒரு சமூகம் எப்படி இப்படி மாறுச்சு? அவன் கட்டின கோயிலை அவன் தான் கட்டியிருக்கான், யார் கட்டியிருக்கான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாத ஒரு சமூகமாக எப்படி மாறுச்சு? அப்போ இந்த கல்வி எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு? இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்துட்டு இருந்த சமூகம் எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு? சாப்பாடு போடுகிற இடத்துல சாதி எப்படி வந்துச்சு? சாமி கும்பிடுற இடத்துல எப்படி சாதி வந்துச்சு? தமிழ்நாட்டில் கோயில்களை பராமரிக்கக்கூடிய துறைக்கு பேர் என்ன? கோயில் பராமரிப்பு துறைன்னு வச்சிருக்கலாம். ஆனால் ஏன் அறநிலையத்துறைன்னு பேர் வச்சாங்கன்னா, அறநிலையங்கள் அப்படின்றது சங்க இலக்கியத்தில் எது சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ள கோயில் இருக்கும், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஃப்ரீ ஸ்கூல் இருக்கும், அன்னதான கூடம் இருக்கும். இந்த 4ம் ஒன்று சேர்ந்த ஒரு காம்பவுண்டை தான் வந்து அவங்க அறநிலையம்னு சொல்கிறாங்க. கடவுள் பேரை சொன்னால் இவன் காசு கொடுப்பான், அந்த காசை பயன்படுத்தி இலவசமாக மருத்துவம் பட்டலாம், இலவசமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இலவசமாக வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அன்னதானம் போடலாம். இப்படி வாழ்ந்த ஒரு சமூகம், நீங்கள் அந்த அன்னதானத்தை கூட அந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு, அந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் அந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு, அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வெறும் கோயில்களை மட்டுமே கைப்பற்றி அதை வந்து ஒரு நிறுவனமயக்கப்பட்ட கோயில்களாக மாற்றி, நீங்கள் மலையை, காடை, மரமை, பாறையை தான் தமிழர்கள் வந்து சாமியாக கும்பிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் எதுக்கு கோயில்னு ஒன்று உருவாக்கி கடவுள்னு ஒன்று உருவாக்கணும்? கடவுள் பேரை சொன்னாவது இவனுக்கு பக்தி வரும், காசு கொடுக்க இவனுக்கு மனசு வரும், அதை பயன்படுத்தியாவது நம்ம வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு பயன்படுத்தலாம், மருத்துவத்துக்கு இலவச மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் அவன் அதை உருவாக்கணும். ஆனால் ஒரு கூட்டம் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அந்த கோயில் அவங்க கையில் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம், அவனுக்கு இவர்கள் கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுல இவனுக்கு ஆசை கிடையாது. கல்வி கற்றா இவன் நம்மளை ஏற்று கேள்வி கேட்பான் அப்படின்னு அந்த பள்ளிக்கூடங்களை அந்த கோயிலிருந்து எடுக்கிறாங்க, அந்த மருத்துவமனைகளில் அந்த கோயில் வளாகங்கள்லேருந்து எடுக்கிறாங்க, அந்த அன்னதான கூடங்களில் கோயில் வளாகத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வெறும் கோயிலை மட்டுமே கைப்பற்றிட்டு இவங்க வந்து மக்களை வந்து இதில் யார் உள்ளே வரணும், யார் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியலை சொல்கிறான். அந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாடு போடுற இடத்துல சாதியை கொண்டு வந்து அதை இந்த மனிதர்களை நீ நம்ப வேற வச்சுருக்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து உன் கேள்வி கேட்குற புத்தி எங்கே இருந்து போச்சு இந்த தமிழர்களுக்கு அப்படின்னு தான் அவர் அந்த கேள்வியவே கேட்குறாரு.
நம்ம எந்த அளவுக்கு அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வு வந்து நமக்கு பக்தி இலக்கியங்களுக்கு முன்பு வரைக்குமே நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது பழமையான இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொல்காப்பியத்தினுடைய காலம் அப்படிங்கிறது கிமு 300 ஏறத்தாழ இன்றிலிருந்து 2300 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை தொடர்ச்சியாக வந்து சங்க இலக்கியங்கள் நமக்கு இருந்திருக்கு. சங்க இலக்கியங்கள் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு இதெல்லாமே சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதன் பிறகு காப்பிய காலம் வந்திருக்கு. காப்பிய காலங்களுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அதன் பிறகு தான் உங்களுக்கு பக்தி காலம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அற இலக்கியங்கள் வந்திருக்கு. அற இலக்கியங்கள் அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளுடைய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு 32 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நூல் அப்படின்னு. அப்போது இவ்வளோ இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு செழிப்பான ஒரு லிட்ரேச்சரோட அறிவு சார்ந்த மக்களோட வாழ்ந்த ஒரு சமூகம் எந்த இடத்துல நீங்கள் டவுன்ஃபால் ஆச்சு, அல்லது எப்படி வந்து இப்படி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகமாக மாறுச்சு அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. இப்பயும் போய் இந்த சமூகத்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து உன்னோட பெருமையை சொல்லு அப்படின்னா எவனும் தமிழரோட பெருமையை சொல்ல மாட்டான். எவனும் வந்து நான் அப்படி ஒரு சங்கம் வளர்த்த ஒரு இதுலேருந்து வந்தேன்னு சொல்ல மாட்டான். சாதி பெருமையை தான் முன்வைக்கிறான். அப்போ இனமாக மொழியாக மக்களாக இருந்த ஒரு கூட்டம் எப்போ சாதிக்குள்ளே போச்சோ அப்போ வந்து தான் எப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டு சாதிக்குள்ளே முடங்கி போயிட்டான். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்களுடைய அடையாளமாக சாதியே மாறிடுச்சு. இதை கீழடி உடைக்குது. கீழடியில் நீங்கள் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சாதி மதம் சம்பந்தமான எந்த ஒரு இதுவுமே வரலை. இனத்தால் மொழியால் நீ ஒன்றா இருந்த. இதுதான் வந்து உங்களுக்கு கீழடி முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள். இது அரசியல்வாதிகளுக்கு அல்லது இந்த சாதியை பயன்படுத்தி பலன் காண்கிறவர்களுக்கு அது வந்து பயத்தை ஏற்படுத்துகிறது. குமரிக்கண்டம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அனுமானங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இலக்கியங்கள் வழியாக வருஷங்கள் எழுதப்படும். சிலப்பதிகாரம் வந்து பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கண்டமும் கொடுங்கோல் கொள்க அப்படின்னு சொல்லுது. கன்னியாகுமரிக்கு தெற்கே ஒரு பற்றுளி ஆறு அப்படின்னு ஒரு ஆடு ஓடுனதாகவும் அதன் தொடர்ச்சியாக பன்மலை அடுகத்து, அதாவது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி அடுக்கான மலைகள் ஒரு 42 மலைகள், இதையொட்டி 49 நாடுகள் இருந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. தொல்காப்பியம் சொல்லுது. புறப்பொருள் வெண்பா மலை சொல்லுகிறது. இறையனார் அகப்பொருள் சொல்லுகிறது. அப்புறம் கடைசியாக நம்ம ஐயாவளி சமூகம் அவங்க சொன்ன அகில திரட்டு அம்மானை வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆய்வுகள் எல்லாமே அதுதான் சொல்லுது. சிந்து சமவெளி தமிழர்கள் 2 பேருமே தொடர்புடையவர்கள். ஒன்று அவங்க இங்கேருந்து தொடங்கி அங்கே போயிருந்துருக்கணும், இல்லை அங்கேருந்து அவங்க தொடங்கி இங்கே வந்திருக்கணும். இது ரெண்டில் எது அப்படிங்கிறது தான் இப்போ டவுட்டே தவிர ஒரு காலத்தில் அனுமானமாக சொல்லப்பட்ட விஷயம் இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளின் வழியாக இந்த அனுமானம் ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. இப்போ தொல்காப்பியம் என்பது தொல்காப்பியமும் இந்த கீழடியும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ். தொல்காப்பியம் இயற்றப்பட்ட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அயன் ஏஜ் தான். சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் வந்து உங்களுக்கு பழைய கற்காலம் ஏறத்தாழ 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வேட்டை சமூகமாக இருந்தவர்கள் பயன்படுத்தின கற்கள். அந்த கற்கள் வந்து ஒழுங்காகவே உங்களுக்கு இருக்காது, வெறும் கற்கர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு புதிய கற்காலம் தான் வந்து உங்களுக்கு அரிக்கமேடு, நம்மளுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது அயன் ஏஜில் இருந்து தான் தொடங்கும். ஆதிச்சநல்லூர், கீழடி,